கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைய ஹிந்து பத்திரிகையில் ஒரு ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. வாசுதேவ் முகுந்த் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற கட்டுரை அது. இதை நான் இன்னைக்கு பேசுகிறதுக்கு எடுத்துக்கிட்டதோட காரணம் இதில் பல விஷயங்கள் நம்முடைய சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம், ஐஐடிக்குள் புகுந்திருக்கக்கூடிய இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வாறு திசை மாறி போகிறது, இதுதான் அடிப்படை. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொல்கிறேன். இதை பற்றி தான் அவருடைய ஒரு ஆப்பெட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம், செய்தி கட்டுரை, ஒப்பீனியன் பீஸ். இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஸோ இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படின்னா இந்திய அறிவு சட்டகம், ஃப்ரேம் ஒர்க், இந்திய அறிவு பெட்டகம் அப்படின்னு வச்சுங்களேன். அது என்னென்னா கடந்த 2000 ஆண்டுகளாக இந்தியா ஒரு நாகரிகமாக வளர்ந்து விரிவடைந்து இவ்வளவு நாட்கள் அது கொள்ள வச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் நம்ம கற்றுக்கிறது, படிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். பெரும்பாலும் வெஸ்டர்ன் நாலெட்ஜ் சிஸ்டம். நம்முடைய பாடத்திட்டம் வெஸ்டர்ன் நாலெட்ஜ் அடிப்படையில் வருகிறது. அதிலிருந்து நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அந்த மாதிரியாக தான் வருகிறது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது மொழியை படிப்பதாக இருந்தாலும் சரி, மற்ற பல்வேறு துறைகள், அறிவியல், சமூக அறிவியல்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒன்று, கணிதம், இது எல்லாமே நமக்கு ஒரு அந்த ஸ்ட்ரக்சர், பாடத்திட்டம் கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம கல்லூரிகளில் நம்ம படிப்பது எல்லாமே அது சார்ந்ததாக, இந்த வெஸ்டர்ன் அமைப்பு சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம்னா என்ன? ஒரு 2000 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 4000 5000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இண்டிஜினஸ் நாலெட்ஜ்னு சொல்லுவோம். அந்த பகுதிக்கே உரிய, அந்த நிலப்பரப்புக்கே உரிய பலவேறு அறிவுப்புலங்கள் தோன்றி, அது பின்பற்றப்பட்டு, அவை எழுதப்பட்டு, அது திரும்ப திரும்ப அதற்கு எதிர்கருத்துகள், மாற்று கருத்துகள், புது கருத்துகள் அப்படின்லாம் தோன்றி உருவாகி வந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இந்த கட்டுரைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியாகி இருக்குது. என்னுடைய நண்பர் எழுதினது, கோ ஆத்தராக இருக்கிறது. டாக்டர் பிரதீப் சக்கரவர்த்தின்னு வரலாற்று ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் டாக்டர் ஆர் தியாகராஜன் அப்படிங்கிறவருடைய ஒரு சமஸ்கிருத பேராசிரியரோடு இணைந்து ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்காரு, த கிரேட்டஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. இது இந்த இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டத்துக்கான ஒரு சிறந்த உதாரணமாக நான் அதை சொல்லுவேன்னா, அதில் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அதோட கண்டென்ட்ஸ், அந்த புத்தகத்துக்குள்ளே என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமான சில புத்தகங்கள், இந்தியாவில் புழங்கக்கூடிய வெகு காலமாக மேனுஸ்கிரிப்டாக பனை ஓலை சுவடிகளில் இருந்த சில ஒர்க்ஸ் இன்னைக்கு அதெல்லாம் புத்தக வடிவமாக ஆகிவிட்டது. அதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த புத்தகம் எதை பற்றியது, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு. அது உடனடியாக உங்களுக்கு தெரியும் இந்தியா எந்த மாதிரியான ஒரு அறிவு புலத்தை வைத்திருந்ததுன்ட்டு. அதை குயிக்காக ஒரு ரன் த்ரூ ஒன்று பண்ணிடுறேன். ஆரியபட்டர் அப்படிங்கிறவர் ஒரு மிக முக்கியமான கணித அறிஞர். அவருடைய ஆரியபட்டியம் அப்படிங்கிற புத்தகம், அதில் அவர் கணிதம் பற்றி மட்டுமல்ல, வானியல் பற்றியும் அவர் தகவல் கொடுக்குறாரு. இந்த புத்தகத்துடைய கணித போர்ஷனை மட்டும் நான் தமிழ் மொழிபெயர்த்து புத்தகமாக கொண்டு வந்திருக்கேன். அதை மொழிபெயர்த்துங்கிறத விட அதை அடிப்படையாக வைத்து ஒரு எளிமையான ஆரியபட்டிய கணிதம்னா ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். நான் எழுதினதுப்பா அது. அதே மாதிரி மயமத்தம் அப்படிங்கிறது 2வது. இது கட்டுமானக்கலை பற்றி, ஆர்கிடெக்சர் பற்றி. ரசரத்ன சமுச்சயம், ரசரத்ன சமுச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அது என்னன்னு சொல்லிடலாம், வேதியியல், கெமிஸ்ட்ரி. இது மாதிரி மானச உல்லாசம், மானச உல்லாசம் சேரும்பொழுது மானசோல்லாசம். இது என்சைக்ளோபீடியா, பலவிதமான விஷயங்களை பற்றின தகவல். இது எல்லாமே பழைய இந்திய நூல்கள். கிருஷி பராசரா, கிருஷி அப்படின்னா ஓரளவுக்கு ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது விவசாயம் பற்றியது, உழவு பற்றியது, அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது. அர்த்த சாஸ்திரம், இதுதான் இது வரைக்கும் நான் சொன்ன ஒர்க்கை நீங்கள் கேள்விப்படாட்டாலும் அர்த்த சாஸ்திரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க.
அர்த்த சாஸ்திரம்ங்கிறது கௌட்டில்யர் எழுதியது அல்லது சாணக்கியர் எழுதினதுன்னு ஒரு விரிவான ஒரு ஒரு புத்தகம். அதில் வந்து அரசாட்சி செய்வது எப்படி, அதான் அதோடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அது. அதையும் தாண்டி பல விஷயங்களை பேசுறது. லீலாவதி திரும்பவும் கணிதத்துக்கு வந்துடுது. பாஸ்கராச்சாரியருங்கிற ரொம்ப முக்கியமான 12ஆம் நூற்றாண்டு கணித மேதை எழுதிய ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் ரொம்ப இதுவும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க. சரகர் சுஷ்ருதர்னு 2 பேரை நம்ம புத்தகம் ஐடென்டிஃபை பண்ணோம். அவர்கள் மருத்துவத்தில் விற்பனர்கள். அவங்களுடைய ஒர்க்கு சுஷ்ருத சம்ஹிதா, சரக சம்ஹிதா. அவர்கள் எழுதியதோடைய தொகுப்பு. அதுக்கப்புறம் சங்கீத ரத்னாகரா, இதை நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து இசை பற்றிய ஒரு புத்தகம். சித்திரசூத்ரா, இது வந்து பெயிண்டிங் பற்றி, ஓவியக்கலை பற்றி, சிற்பக்கலை ஓவியக்கலை பற்றியது சித்திரசூத்ரா. நாட்டிய சாஸ்திரா, ஆடல் கலை பற்றியது. விருக்ஷ ஆயுர்வேதா, இதில் பேர்லேயே ஆயுர்வேதம் வந்துருச்சு. ஆனால் விருக்ஷ ஆயுர்வேதா, விருட்சம்னா மரம், நம்மளே தமிழில் விருட்சம் அப்படின்லாம் அதை சம்ஸ்கிருத வார்த்தையை எழுதி பயன்படுத்தியிருக்கோம். மரங்கள், செடி கொடிகள், தாவரங்களிலிருந்து கிடைக்கும் பொருட்கள், அந்த பொருட்களின் மருத்துவ குணம் ஆகியவற்றை பற்றி பேசுவது. இது தாண்டி மயில புராணான்னு ஒரு ஒர்க்கு, ரெஸ்லிங், அது வந்து ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்குறாங்க. பட் ஃபார் அ மினிட் நான் அதை கூட நகர்த்தி வைக்கிறேன். பட் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைவர் தான். ஆக்சுவலாக இன்றைக்கு இந்திய அறிவு புலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதை விட பல மடங்கு அதிகமான புத்தகங்கள் இருக்குது. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஒர்க்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிக்கிறதே இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது இல்லை, கல்லூரியில் படிக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னா, இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து குறைந்தபட்சம் அதை கல்லூரிகளில் பாடத்திட்டமாகவே கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதை யார் சொல்லி தருவா? இதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் எங்கே இருக்குது? இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் ஆயிடுது. அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ இந்த கட்டுரைக்கு வருவோம். ஏன்னா இவ்வளோ பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இவர் என்ன சொல்ல வராருன்னா, மிக முக்கியமான ஒரு துறையான இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது திசை மாறி போகிறது. அவருடைய தலைப்பு அவர் கொடுத்துருக்கிறது, எ ட்ரோஜன் ஹார்ஸ் ஹஸ் பிரீச்ட் த ஐஐடிஸ். இதை ஐஐடி உங்களுக்கு தெரியும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் என்று இந்தியாவிலேயே தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கும் கல்விக்கும் மிக மிக முக்கியமான கல்விக்கூடங்கள். முதல்ல ஒரு 4-5 இடங்கள் மட்டும் இருந்தது, அதுக்கப்புறமா 6ஆக ஆனது. அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து அது 20க்கும் மேற்பட்ட இடங்களாக இருக்கின்றது. மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஐஐடி இருக்க வேண்டும் என்று. நாளைக்கு வந்து ஒரு 30 இடங்களுக்கு மேலே அந்த மாதிரி ஐஐடின்னு வந்துடும் குறைந்தபட்சம் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஐஐடிஎன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல், ஐஐடியில் படிச்சுட்டு வந்திருக்காப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்குது, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. பட் அப்படிப்பட்ட நிலையில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் ஆஃப் பாணினி, அதை பற்றி இன்ஃபேக்ட் த கிரேட்டஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியாங்கிற இந்த புத்தகத்தில் அவங்க வந்து பாணினியோட அஷ்டாத்தியாயியை கொடுக்க விட்டுட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து. அதை நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லணும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்க எடுத்துக்கிட்ட சில புத்தகங்களை பற்றி தான் சொல்ல முடியும். எவ்வளோ பற்றி எழுதிக்கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஏன்னா பாணினியோடைய லிங்குவிஸ்டிக்ஸ், அந்த மொழியியல் அப்படிங்கிற ஒரு துறையில் அவர் பண்ணியிருக்கிற சாதனை வந்து அளப்பரியது. அதே மாதிரி தர்க்கம் பற்றி த நியாயா ஸ்கூல் ஆஃப் லாஜிக், கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ இந்த புத்தகத்தில் 2 மேத்தமேட்டிக்ஸ் புக்கை பற்றி சொல்கிறாரு. ஆனாலும் அதுக்கப்புறமா தான் கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் வருது. அவங்க இன்னும் பெரிய பாய்ச்சல் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் வூட்ஸ் ஸ்டீல். இந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸ். த வூட்ஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து இந்தியர்கள் அந்த காலத்தில் சண்டை போடுறதுக்கு கத்திச்சண்டை, வாள், அந்த வாள் வந்து ரொம்ப நீட்டமாகவும் ரொம்ப உறுதியானதாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உறுதிமிக்க ஒரு இரும்பிலான ஒரு கடினத்தன்மை அதிகம் கொண்ட ஒரு இரும்பினால ஒரு வாளை உருவாக்குவதுங்கிறது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி.
இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரர்கள் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரர்கள், ஜெர்மானியர்கள் இவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் பல இடங்களில் வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எல்லாம் நாம் வந்து ஆராய்ச்சிகளை பண்ணணும், எழுதணும், படிக்கணும், பகிரணும். ஆனால் வேற எங்கேயோ நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து கட்டுரையாளருடைய ஆதங்கம். அது நம்ம பார்க்கலாம். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த ஐகேஎஸ்ங்கிறத ஃபார்மலைஸ் பண்ணி, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ங்கிறத ஃபார்மலைஸ் பண்ணி, இதை வந்து பல விஷயங்களை நம்ம இங்கே நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மெட்டலர்ஜி, ஏன்ஷியன்ட் மேத்தமேட்டிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறத சொன்னதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்காக வந்து ஐஐடி கரக்பூர், ஐஐடி காந்திநகர், ஐஐடி பாம்பே, ஐஐடி கான்பூர் போன்ற இடங்களிலெல்லாம் இதற்காக தனியாகவே மையங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கட்டுரையாளருடைய வாதம் இவை. அவங்க வந்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க புராணம், தொன்மம், மறுபிறப்பு போன்ற ஒரு மாதிரி டாட்ஜியான ஏரியாலெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து பார்க்கறதுக்கு சயின்ஸ் மாதிரி அதை காமிச்சிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஐஐடி மண்டிலையும் ஐஐடி கான்பூரும் வந்து ஐஐடி மண்டியும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து ஒரு செஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. த சயின்ஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன். ரீஇன்கார்னேஷன்னா மறுபிறப்பு. உங்களுக்கு உண்மையில் மறுபிறப்பை நம்புபவர்கள் பலர் இருக்கலாம். அதை ஒரு மத ரீதியிலான நம்பிக்கையாக கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் அது அறிவியலா? ரொம்ப நாளைக்கு இந்த வாட்ஸ்அப் சூடோ சயின்ஸ், நான் வந்து இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறதுல எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. நான் என்னுடைய உண்மையான கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிடணும். ஆனால் இந்து மதத்தில் மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக, இந்து மதத்தில் மட்டும் இல்லை, இந்திய மதங்கள் எல்லாத்துலேயுமே, அது ஜைன மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், ஆஜீவிக மதமாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே இந்த மறுபிறப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. நம்பிக்கை அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு ப்ரூஃப்ங்கிறதுக்கு சிஸ்டத்துக்குள்ளே வராது. ஒருவர் ரீஇன்கார்னேட் ஆக முடியுமா முடியாதா, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எவ்வாறு நம்புவீர்கள், அதை எப்படி வந்து நிரூபிப்பீர்கள் அப்படிங்கிறதுல வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஐஐடி மண்டி, ஐஐடி கான்பூரில் அஸ்ட்ராலாஜிக்கல் பர்த் சார்ட், ஜாதகங்களை, அஸ்ட்ராலாஜிக்கல் பர்த் சார்ட்னா ஜாதகம், அதையும் இஇஜி டேட்டா, இதில் வந்து பைதவே இதில் நிறையா பேர் வந்து இந்தியர்கள் மட்டுமில்லை, வெளிநாடுகள்லேயும் இருக்கிற பலர் வந்து ஒருவரை ஹிப்னோட்டைஸ் செய்வதன் மூலமாக அவங்க வந்து ரிக்ரெஷன் அப்படின்லாம் பலவிதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க, ஒருவருடைய முன் ஜென்ம ஞாபகங்களை எல்லாம் அடுக்குகளில் இருந்து எடுக்க முடியும் அப்படின்லாம் நம்பக்கூடியவர்கள் இந்து மதத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பல பாகங்களிலும் இருக்கிறார்கள். அப்போ இவங்க வந்து ஒரு ஆராய்ச்சிகளை பண்ணுறாங்களாம். இஇஜி டேட்டா, இஇஜினா எலக்ட்ரோ என்சிஃபாலோகிராஃப்னு, நம்ம மூளையிலிருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக்கல் கதிர்கள், அது 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 உண்மை, அது அறிவியல். அறிவியலில் நம்ம வந்து நம்முடைய மூளையோடைய இயங்கும் தன்மையின் அடிப்படையிலேயே அங்கே சில எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வருது. அதுதான் வந்து நம்ம ஒரு இன்னைக்கு இஇஜிங்கிற சிஸ்டம் வந்து உங்களுடைய பல ஆராய்ச்சிகளுக்கு இன்றைக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் அதோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நீங்கள் மனத்தில் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத வைத்து இன்றைக்கி சீரியஸான ஆராய்ச்சி எப்படி போகுதுன்னா, இப்போ உங்களுக்கு கை கால்லாம் வந்து இயங்காத குவாட்ரிப்ளெஜிக் அப்படின்னு சொல்கிறோம், அவர்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி உங்கள் எண்ண ஓட்டத்தில் அதில் மாறுபடும் சிக்னல்களை வைத்துக்கொண்டு கம்ப்யூட்டரில் கர்சரை மூவ் பண்ணுறது, நீங்கள் கர்சரை நகர்த்தணும், கை இயங்கலை, வாய் கமாண்ட் கொடுக்க முடியாது, ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை லெஃப்ட் டு ரைட் நகர்த்து, ரைட் டு லெஃப்ட் நகர்த்து, கண் பார்வை ஆடுறது, முகம் ஆடுறது, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னலை வைத்துக்கொண்டும் எப்படி இயங்குவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிஜமாகவே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி எதை பற்றி பேசினாலும் இலான் மஸ்க் வந்துருவாருங்க. அவர் நியூரா லிங்க்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனி வந்து பயங்கர கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு மூளையில் வந்து ஒரு சிப்பை பொருத்தி இந்த மாதிரி
பல்வேறு குறைபாடு உள்ளவர்களுக்கு அவங்களுடைய அதை வந்து கணினியோடு இணைத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்து நியூராலிங்க்ற கம்பெனி அப்புறமா பாருங்கள், மேபி நம்ம ஒரு நாளைக்கு அதை ஒரு ப்ரோக்ராமாக கூட பண்ணுவோம். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து எங்கேயோ ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ரிசர்ச் போயிட்டாங்க. ஆனால் உன் ஜாதகத்தை எடுத்து நீ முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்த அப்படின்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் போய் சயின்ஸ்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணுறாங்க. இது கூடவே வந்து சரி இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒரு வெள்ளைக்காரனை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ கிடைச்சிருது இல்லையா, வெறும் ப்ரௌன் இந்தியர்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல. அதனால யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்செப்சுவல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்செப்சுவல் ஸ்டடீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பிடிச்சி கொண்டு வந்து அதுலேருந்தெல்லாம் ஒரு ஸ்பீக்கர்லாம் வந்து அவங்களாம் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னா, ஒரே ஒரு குழந்தை, ஒரு 6 வயது குழந்தை, இப்போ அப்பப்போ இந்த மாதிரியான சில அனக்டோட்லாம் வரும். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை, அதுக்கு இந்த மொழியெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் அது முன் ஜென்மத்தில் அது வந்து பஞ்சாபில் பிறந்தது, அது அப்படியே வாயை திறந்தா பஞ்சாபியாக கொட்டுது, குழந்தை பிறந்திருக்கிறது தமிழ்நாட்டில், அதால் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். முன் ஜென்மம் அப்படின்னு நீங்கள் போட்டு தேடினீங்கனாலே போதும், சரமாரியாக கொட்டும். முன்னெல்லாம் வந்து இதுக்குன்னே தமிழில் இதழ்கள்லாம் இருந்தது, ஆள் பேர் அதெல்லாம் நான் சொல்லலை, ஆவி உலகம் இந்த மாதிரிலாம் நிறையா பத்திரிகைகள்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பலவேறு ஆவிகளோடு பேசுவது, இந்த ஹவுஜா போர்டில் இது பண்ணுறது, அது எல்லாம் ஒரே இடத்துல இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து குழம்பிடும். முன்ஜென்மம், இது வந்து முன்ஜென்மத்தில் நீ ஒன்று பண்ணியிருக்கிறத நான் வந்து சரிப்படுத்துகிறேங்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் சீரியஸ் சயின்ஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு அவங்க தலையில் இஇஜியை போட்டு அதுலேருந்து வர சிக்னலை எடுத்து அவனுடைய அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை பாரு, அவனுடைய ஜாதகத்தை பாரு, அதை பிடிச்சி அதுலேருந்து என்ன நமக்கு தகவல் கிடைக்குது, முன்ஜென்மத்தை பற்றின என்ன கிடைக்குது அப்படின்ட்டு வந்து ஒரேடியாக ஆராய்ச்சி பண்ணுறேன் பேர் வழி அப்படின்ட்டுலாம் பண்ணுறது வந்து ஐஐடிகள் இது போன்ற செயலை செய்யணுமா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர்றார். அப்போ இது என்ன, அவருடைய கன்க்ளூஷன் என்னவா இருக்குன்னா, இது எல்லாமே வந்து ஒரு இந்துத்துவ அமைப்புகளுடைய ஒரு ப்ரெஷர்னால தான் இதெல்லாம் நடக்குது. இது இந்துத்துவத்தை முன்வைக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோ அல்லது ஆர்எஸ்எஸோ இது போன்ற நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கிறார்களா, ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறார்களான்னு எனக்கு தெரியல. நான் உண்மையிலேயே இதை நானே கொஞ்சம் முக்கியமான சில பேர்கிட்டலாம் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சுக்கிட்டு வந்து ஐஐடிக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வேறு டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறது. யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஐகேஎஸ் கோர்சஸ், இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தெல்லாம் பாடமாக எல்லா மாணவர்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ கிரெடிட் அதில் வாங்கணும், குறைந்தபட்சம் இவ்வளோ கிரெடிட் வாங்கணும். அப்போ இதை பயன்படுத்தி இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணுறது. ஏன்னா ஐஐடிலே பண்ணிட்டாங்கப்பா. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, ஐஐடி மண்டி, ஐஐடி கான்பூர் எல்லாமே இதெல்லாம், ஐஐடி கரக்பூர்லாம் பண்ணுறாங்கப்பா, அப்போ நம்மளும் வந்து ஒரு 2 கிரெடிட் கோர்ஸ் முன்ஜென்ம ஞாபகத்தை கொண்டு வருவது எப்படி அப்படின்னு புக்கெல்லாம் எழுதி அதெல்லாம் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தா அந்த மாதிரி சூடோ சயின்ஸுக்கு ஐஐடி இரையாகலாமா? இதுதான் முக்கியமான விஷயம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு வந்து கட்டுரையாளரோட வருத்தத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 விதமான கருத்துகள் இருக்குது. ஒன்று வந்து காலனிய மனோபாவம் கொண்டவர்களுடைய கருத்து, அதுதான் நானும் நினைக்கிறேன், இதுதான் பலரும் சொல்கிறது. அவங்களோட கருத்து இப்போ வந்து மெக்காலேயோடைய கருத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ மெக்காலே என்ன சொன்னார்? மெக்காலேங்கிற பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து பிரிட்டனிலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய கல்வி எப்படி மாற்றப்படணும் அப்படிங்கிறத வந்து அவர் மெக்காலேஸ் மினிட்ஸ் ஆன் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் காலனி ஆட்சியாளர்கள் இதில் வந்து முதல்ல இந்திய காலனிய பிரிட்டிஷ் காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுடைய வழமையான நடைமுறைகளில் கையை வைக்காது, அவங்க என்ன படிக்கிறாங்களோ படிச்சுட்டு போட்டோம், நம்ம வந்திருக்கிறது இங்கேருந்து பணத்தை எடுக்க, பணத்தை கொள்ளையடிக்க அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து பணம் சம்பாதிக்க, கண்ணா பின்னா வென்று பணம் சம்பாதிக்க. அப்போ போய் நீ அவனை பிடிச்சி நோண்டினேன்னா, அவன் திருப்பி நம்மளை பிடிச்சி கடிச்சு விட்டான்னா நம்ம கஷ்டம்.
அவன் மாட்டுக்கு அவன் செய்கிற வேலையை பண்ணட்டும். அவன் வந்து தீண்டாமையை ஃபாலோ பண்ணுறான்னா விட்டுரு, இது உன் தலையெழுத்துப்பா அப்படின்னு விட்டுரு. அவன் வந்து சத்தி மாதிரியான பெண்களை எரிக்கும் பழக்கத்தில் ஈடுபடுகிறான்னா விட்டுடு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது எவ்வளவு நடந்தது என்ன ஏதுங்கிறதுக்குள்ளலாம் நான் போல. அவர்கள் என்ன செய்கிறார்களோ செய்யட்டும். நம்ம மாட்டுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பணம் வசூல் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது மாற ஆரம்பித்தது. பயங்கர ப்ரெஷர் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே வர ஆரம்பித்தது. அது முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய மிஷனரிஸ்டேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாங்கிற ஒரு நாடு நம்முடைய ஆட்களுடைய ஆட்சி கீழே வரும் பொழுது நம்ம அங்கே மதத்தை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு. உண்மையிலே இந்தியாவில் மத பிரச்சாரம், கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடப்பதை கடுமையாக தடுத்து நிறுத்தியது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். பிறகு அவர்களால் ஒரு கட்டத்தில் தடுத்து நிறுத்த முடியல. மிஷனரிஸ்லாம் இங்கே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிஃபார்மும் பண்ண ஆரம்பித்தாங்க, சட்டங்களை எல்லாம் மாற்ற ஆரம்பித்தார்கள். இப்போ அதில் ஒன்று தான் வந்து கல்வி சார்ந்தது. அப்போ தான் மெக்காலே வராரு. மெக்காலே என்ன சொல்கிறாருன்னா, நாம் இவர்களுக்கு ஆங்கில கல்வியை கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் ஆங்கில கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா அவர் அங்கங்கே அள்ளி தெளிச்சிருக்கார் பல விஷயங்களை. அதில் ஒன்று அவர் சொன்னது வந்து, பல ஆயிரம் ஆண்டுகளாக இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய ஒரு அலமாரியில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு கூட இணையாகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆக்சுவல் கோட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து கம்ப்ளீட்டாக இந்தியர்களுக்கு இந்திய அறிவு முறை மீதே ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவதாகவும், அதன் மீது நம்பிக்கை இழக்கச் செய்வதாகவும், அதை அவர்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க செய்வதாகவும் இருந்தது. அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, முதல் வேவில் வந்த வெள்ளைக்காரர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், பிரிட்டிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு, டச், டேனிஷ், இவர்கள் எல்லோருமே வந்து இந்தியாவுடைய ஏர்லி ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் மொழி மாற்றம் செய்கிறார்கள். அதெல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரேடியாக அவங்களுக்கு வந்து ஆச்சரியம் அடைகிறார்கள். அப்பா என்னப்பா என்னென்னலாம் வச்சுருக்காங்க இவங்க. ஏன்னா பொதுவாக அவங்க காலனி ஆதிக்கத்துக்கு ஒரு நாட்டை போய் பிடிக்கும் பொழுது அந்த நாடுகளில் வந்து அதோடைய அந்த சிவிலைசேஷன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்ததாக இருக்காது. ஈஸியாக தோக்கடிச்சிட்டு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைங்கிறதுனால எங்களோடதை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய மதத்தை எடுத்துக்கொள், எங்களுடைய அறிவை எடுத்துக்கொள், எங்களுடைய வழிமுறைகளை பின்பற்று, எங்களுக்கு செகண்ட் ஃபிடில், எங்களுக்கு பின்னாடி வா அப்படின்ட்டு. இங்கே வந்தவர்கள் எல்லாம் பார்த்தது என்னன்னா, இது ரொம்ப ஆச்சரியமானது. இங்கே ஒரு பக்கம் ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் இருந்தது, ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களை ஈஸியாக தோற்கடிக்கவும் முடிந்தது. ஒற்றுமை கிடையாது. அதனால இந்த இடத்த பிடிச்சதுக்கு பிறகு இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் மொழி கற்றுக்கொண்டு இதையெல்லாம் மொழி மாற்றம் செய்ய தொடங்கினார்கள். அப்போ மெக்காலேவுக்கு பிறகு இந்திய கல்வியில் மிகப்பெரிய உயர்ந்த மதிப்பு என்பது மெக்காலேவுக்கு பிறகு மாற ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு தங்கள்கிட்ட இருந்த உயர்வான விஷயங்கள் என்னென்னங்கிறதே கிட்டத்தட்ட மறந்தே போயிடுது. அப்பொழுதுதான் வந்து மீண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இதை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த காலனி ஆதிக்கத்தின் கீழ் வந்த, அதுவும் முக்கியமாக இந்த இடதுசாரிகள், மார்க்சியன் திங்கிங்கில் வந்த இடதுசாரிகள் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது பெருசாக? அதுக்கு தகுந்தாப்புல அவங்க யாருக்கும் இந்திய மொழிகளில் பரிச்சயம் கிடையாது, படிக்கிறதெல்லாம் ஆங்கிலத்தில், அவர்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஆங்கில மொழியில் அறிவு கொண்டிருந்தவர்கள் எழுதுவது படிப்பது அப்படிங்கிறது தான் இவர்களுக்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கிடைக்கிறது. உலகம் முழுக்க எல்லாம் என்னென்று செய்கிறாங்களோ அதை தான் நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் என்ன இருக்குது பெருசா? ஏதோ குப்பை. இது வந்து நம்முடைய முதல் ஆட்சியாளர், நம்முடைய முதல் பிரதமர்கிட்டேருந்தே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் இருந்தது. அதற்கு பிறகு வந்த எந்த பிரதமருக்கும் இதன் மேலாம் வந்து ஒரு பெரிய மதிப்பு கிடையாது. ஒரு விதத்தில் ஒரு ஓரத்தில் இதெல்லாம் இருந்து கொண்டிருந்தது. தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் மெயின் ஸ்டேஜுக்கு வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்று நடக்கும் அதே நேரத்திலேயே சூடோ சயின்ஸுங்கிறது எப்பொழுதுமே புழங்கி கொண்டிருப்பது. நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கு கூட நம்ம பழக்க வழக்கத்துக்காக சிலவற்றை செய்வோம். நம்ம வந்து கை கால் கழுவி விட்டு சாப்பிட உட்காருவது அப்படிங்கிறது வந்து வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்கள் கையை தான் கழுவ முடியும், காலை எப்படி கழுவீங்க? அதுவுமே நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கையை கழுவணுமாங்கிறது கூட அடுத்த ஒரு கேள்வி ஆகிடுது. அதுக்கு மாற்றாக உடனே வந்து இந்த சூடோ சயின்ஸுக்குள்ளே என்ன வந்துடுவாங்கன்னா,
கை கழுவுவதால் என்ன ஆகிறது, கையை இப்படி இப்படி தேய்ப்பதால் உடலில் இரத்த நாளங்கள் சூடாகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. கை தட்டுவதால் அப்படியே எனர்ஜி பரவுகிறது. இப்படி எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடைசியாக முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு எவ்வளவு வீடியோக்கள் நீங்கள் எடுக்க முடியும். அதுதான் நீங்கள் மிக்சியில் அரைப்பதை விட அம்மியில் அரைத்தால் அது உடல் நலத்துக்கு மிகவும் சிறந்ததையோ. எதுவாக இருந்தாலும் தேங்காயை அப்படியே கடிச்சு திங்க முடியாது. அதை நீ தேங்காய் சட்னியை நீ மிக்சியில் அரைச்சா என்ன, அம்மியில் அரைச்சா அல்லது கல்லோரல்ல அரைச்சா என்ன? எனக்கு இந்த ஆட்டுக்கல்ல அரைச்சு இட்லியும் தோசையும் பண்ணா தான் வரும் அப்படின்னு சொல்றீங்களா? அரைக்கிறது யாரு? இன்னைக்கு எல்லாம் ஐடின்னு பேக் வாங்கி டர்ன்னு கிழிச்சு ஊத்துறது தான், ரைட்? அதுக்கு வீட்டில் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிட்டு போயிடலாம். அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சூடோ சயின்ஸ் ஒருத்தருக்குள்ள நல்லா இறங்கிருச்சுன்னா அவர் அதில் ஆராய்ச்சியே பண்ண போயிடுவார். எப்படியாவது சயின்ஸையும் அதையும் இணைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆளுங்களும் நிறையா விஷயங்களை சொல்லிடுவாங்க. பிரச்சனை எங்கே வருதுன்னா, உண்மையான தரமான நூல்கள் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு முன்பிறப்பு மறுபிறவி இதையெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், அதை நான் தலையில் எலக்ட்ரோட சொருகி அதை நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பாரு அந்த மீட்டர் டிங் டிங் டிங்னு ஆடுது பாரு. அப்புறம் இந்த நிறையா ரஷ்ய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள், உயிர் போனவுடன் அங்கிருந்து கிளம்பி ஏதோ ஒன்று மேலே போகிறது அப்படின்னு தெர்மல் இமேஜ் எல்லாம் போட்டெல்லாம் காமிச்செல்லாம் நான் வீடியோ பார்த்துருக்கேன். அட மாக்கானுகளா அப்படின்னு தான் நமக்கு தோணும். சும்மா ரஷ்யன் அப்படின்னு போட்டால் உடனே அதுக்கு ஒரு கேஷ், அது ஒரு பெரிய வேல்யூ வந்துடுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு விதத்தில் நம்ம இதை கர்வ் பண்ணணும். இல்லாட்டி அது என்ன ஆகிடும்னா, ஒருவர் மிக எளிதாக இவங்க பண்ணுறதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி தாண்டி போய்விடுவார்கள். உண்மையிலேயே சிறப்பான ஒரு புத்தகம், உண்மையிலேயே பாணினியுடைய மொழியியல் பற்றியோ அல்லது பரதருடைய நாட்டிய சாஸ்திரம் பற்றியோ அல்லது இன்னும் ஆரியபட்டருடைய ஆரியபட்டியம் பற்றியோ அல்லது மானச உல்லாசம், இதில் இருக்கக்கூடிய பல்வேறு நூல்கள் நான் சொன்னேன் இல்லையா, சங்கீத ரத்னாகரம், இது போன்ற பல்வேறு நூல்களை பற்றிய உண்மையான ஆழமான ஆராய்ச்சி என்பது செய்ய முடியாது. இப்போ ஆரியபட்டாவை பற்றி சொல்லும் பொழுதே நான் சொல்கிறேன், அவர் இன்றைக்கு நீங்கள் ஒரு அறிமுக கணித வகுப்பில் நீங்கள் கணிதம் போடும் அனைத்தையும் முதலில் சிஸ்டமேட்டைஸ்டாக கொடுத்தவர் ஆரியபட்டர் தான் உலகிலேயே. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சுங்கிறது உண்மையில் வெஸ்டர்ன் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உலகிலேயே கணிதம்னா இந்தியாவில் ரொம்ப அட்வான்ஸ்டு கணிதம் 12ஆம் நூற்றாண்டு வரை இந்தியா முழுமையிலும், அதற்கு பிறகு ஒரு 13, 14, 15, 16 நூற்றாண்டுகள் வரை கேரளாவில் மட்டும், அது மட்டும் ஒரு தப்பிச்சிருச்சு. மற்ற எல்லா இடத்துலையும் நடந்த அழிவை தாண்டி கேரளாவில் மட்டும், அதனால தான் அதுக்கு கேரளா ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்னே பேர். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் அந்த இடத்துக்கு இருந்தது. அப்படி ஒரு பெரிய பாடி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இந்தியாவில் உருவாகி வந்திருக்கு. அதே மாதிரி கிரேக்கத்தில் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸை அவங்க பல காலகட்டங்களில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு சுமார் 2500 ஆண்டுகள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட, அதாவது 500 BCயிலிருந்து 300, 400 CE வரைக்கும், அந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் ஒன்று ஏற்பட்டது. இது கிரேக்கம் மட்டும் இல்லை, எகிப்தில் கிரேக்கத்துடைய, அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடியவர்களுடைய ஆட்சி வந்தது. ஸோ அங்கெல்லாம் யூக்ளிட் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் நம்ம நிறையா படிப்போம். யூக்ளிடியன் ஜாமெட்ரி அப்படின்லாம் படிப்போம். அவரெல்லாம் உண்மையிலேயே எகிப்தில் அலெக்சாண்ட்ரியாங்கிற இடத்துல வாழ்ந்தவர். ஆனால் கிரேக்க மொழி பேசியவர், அவருடைய எழுத்தெல்லாம் கிரேக்கத்தில் இருக்குது. ஸோ கிரேக்க மொழியில் எக்கச்சக்கமான கணித அறிவியல், கணிதத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் நான், கணிதம் இருக்குது. அப்போ இந்த 2 லெவல் ஆஃப் கணிதத்துக்கு இணையாக உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த எகிப்தியர்கள் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சமாக மெசபட்டோமியர்கள் பண்ணியிருக்காங்க. பட் சிஸ்டமேட்டைஸ்டாக இந்தியர்களும் கிரேக்கர்களும் தான். அது இஸ்லாமிய இந்த காலிஃப்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய அளவுக்கு பாக்தாத் அப்படிங்கிற ஊர் ஒரு பெரிய சென்டராக விளங்கி, அவங்க சமஸ்கிருதத்திலேருந்தும் கிரேக்கத்திலேருந்தும் அரபிக்கு மொழி மாற்றம் செய்தார்கள். அந்த மொழி மாற்றம் செய்து அவர்கள் இணைத்து அவங்க கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்து சென்ற அந்த கணிதம் தான் ஐரோப்பாவுக்கு போனது.
ஐரோப்பியர்கள் ஏன்னா அவங்க வந்து ஸ்பெயினை ஆக்கிரமித்தார்கள். இந்த அரபியர்கள், அரபு மொழி பேசக்கூடியவர்கள், அவங்க வந்து ஸ்பெயினில் ஒரு பகுதியை அவங்க பிடிக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க ஐரோப்பாக்குள்ளே நுழையிறாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் வர்த்தகம் தொடர்பாக இட்டலி, இன்றைய இத்தாலி என்று சொல்லக்கூடிய பகுதியில் வெனிஸ்ங்கிற ஒரு நகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்கள் கப்பல் ஓட்டுவதில் சிறந்தவர்கள், உலகமெங்கும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் வந்து இந்த அரபுகளோடு இணைந்து அவர்கள் வர்த்தகம் செய்யும் பொழுது இவர்களுடைய கணித முறையை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அரபியர்களுடைய கணித முறை என்பது இந்தியர்களுடைய கணித முறை, இந்து கணித முறை. அதனால தான் இன்னைக்கு வந்து இண்டோ அராபியன் நியூமரல்ஸ், ஹிந்து நியூமரல்ஸ், அரபிக் நியூமரல்ஸ் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கிறோம். இந்த கணிதம் லத்தீனில் மொழி மாற்றப்படுகிறது, ஐரோப்பாவுக்கு செல்கிறது. அது வந்து 13, 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் போகுது. அது அங்கே பரவி 14, 15 நூற்றாண்டுகளெல்லாம் பரவியதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரான்ஸில் ஒரு 17, 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி பிரான்சில் தொடங்கி அப்படியே அது வந்து ஐரோப்பா முழுவதும் பரவுகிறது. அப்போ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஓவியம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரினைசன்ஸ் பீரியடில் ஐரோப்பாவில் ஓவியம்பா அப்படின்னு. அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இந்திய ஓவிய மரபு என்பது குறைந்தபட்சம் 2000 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. அஜந்தால 2 ஃபேஸில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒன்று 2200 வருடங்களுக்கு முந்தையது, இன்னைக்கும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இன்னொன்று ஒரு 400 CE-லிருந்து 1600 ஆண்டுகளுக்கு முந்தையது. ஸோ நமக்கு ஒரு ஓவிய தொடர்ச்சி என்பது குறைந்தபட்சம், நான் மற்றதெல்லாம் கூட விட்டுருவோம், 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு தொடர்ச்சி இந்தியாவின் பல பகுதிகளில் இருக்கிறது. அது இன்றைக்கு ட்ரைபல் ஓவியங்கள் வரை, பாறை ஓவியங்கள்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து உலகமெங்கும் பல இடங்களில் பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான பாறை ஓவியங்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுறேன். நான் வந்து வரலாற்று காலத்தை சேர்ந்த ஓவியங்கள்னு எடுத்துக்கிட்டா, இசை, உலகிலேயே பழமையான இசை மரபு எகைன் கிரேக்கத்திலையும் இருக்குது, இந்தியாலையும் இருக்குது. இப்படி பல விஷயங்களை பற்றின, வெறும் இசை இருக்குது பாடுறாங்கங்கிறது இல்லை, அதை பற்றின ஒரு ட்ரீட்டைஸ் இருக்குது. அப்போ இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் உருப்படியான ஆராய்ச்சிகளை செய்வதை விட்டுவிட்டு முன்ஜென்மம் பின்ஜென்மம் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு ரொம்ப மோசமான முறையில் அதை வந்து வழிமாற்றி மடைமாற்றி பணத்தை வீணடித்து சூடோ சயின்ஸுக்குள்ளே போய் இதுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடக்கூடாதுங்கிற கவலை எனக்கு இருக்குது. ஏன்னா முக்கியமாக இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. மிக முக்கியமாக அதிலும் கணிதம் சார்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் உண்டு. அதில் நான் பல ஆராய்ச்சிகளை நான் தனிப்பட்ட முறையிலேயே செய்து வருகிறேன். அதனால தான் இந்த கட்டுரையை படித்த உடனே இதை பற்றி பேசணும். அதனால் யாராவது ஒருவர், அப்போ என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ட்டு தான் போகணும். இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒரு நீட் எக்ஸாம் ஒழுங்காக நடத்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸை கொடு, எனக்கு வந்து சிஆர்பிஎஃப்பை கொடுலாம் சொல்லி இப்போ நடத்தி முடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்சியில் 1.6 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து ரீஎவாலுவேஷன் கேட்டு அதில் நமக்கு கடைசியாக கிடைத்த தகவலில் 1.4 லட்சம் பேருக்கு மார்க்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அத்தனை பேருக்கு மார்க் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க வந்து இந்த பக்கம் ஐஐடிக்கள் பண்ணுறதை விட்டுடுறாங்க. நீ ஐஐடியாகவே இருந்தாலுமே லுடிகுரஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு லெவல் ஆஃப் கிரெடிபிலிட்டி இருக்கணும். அப்படிங்கிறத வந்து ஒரு தீவிரத்தன்மையோடு அதை கொண்டு வரணும். அப்படிங்கிற இந்த கட்டுரையாளருடைய அந்த கட்டுரையை நான் பாராட்டுறேன். அதற்கேற்ப சில மாடிஃபிகேஷன்ஸை நம்முடைய அமைப்பில் யாராவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.